Hi students, welcome to Studies Media channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Medical Laboratory Technology கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் உடைய டியூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட நீங்க 4 இயர்ஸ் படிப்பீங்க. சோ இதுல வந்து செமஸ்டர் எக்ஸாம் பேசஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டில 3 இயர்ஸ் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதினா போதும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல 6 செமஸ்டர் பேசஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 12th முடிச்சிருக்கணும். அதுல சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தா உங்களால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். மார்க்னு எடுத்துட்டீங்கன்னா 50 to 60% இருந்தா போதும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்தளவு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டியில டைரக்டாவே நீங்க போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து கோர்ஸ் கரிக்குலம் என்னென்ன இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும்னு எடுத்துட்டீங்கன்னா ஹியூமன் அனாட்டமியை பத்தி படிப்பீங்க, பிசியாலஜி பத்தி படிப்பீங்க, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் பேங்கிங் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் மாலிகுலர் டயக்னோசிஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். லேபரேட்டரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் இதை பத்திலாம் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல படிப்பீங்க. இன்டர்ன்ஷிப்னு எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கு சேலரி வருமானு கேட்டீங்கன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல் நீங்க எந்த மாதிரியான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்றீங்களோ அவங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து அவங்க வந்து ஸ்டைஃபன் ஏதாவது கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கரியர் ஆப்ஷன்ஸ். இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் போகலான்னு எடுத்துட்டீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்டா உங்களால போக முடியும், பேத்தாலஜி டெக்னீஷியனா உங்களால போக முடியும், மைக்ரோபயாலஜிஸ்டா உங்களால போக முடியும், பிளட் பேங்க் டெக்னீஷியனா உங்களால போக முடியும், ரிசர்ச் அசிஸ்டன்ட் மெடிக்கல் லேப்ஸ்க்கு உங்களால போக முடியும், பாராமெடிக்கல் லேப் டெக்னீஷியனா உங்களால போக முடியும், ஹாஸ்பிட்டல் லேபரேட்டரி மேனேஜரா உங்களால போக முடியும். என்னென்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை பார்க்கலாம், டயக்னோஸ்டிக் லேப்ல வேலை பார்க்கலாம், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நம்மளால வேலை பார்க்க முடியும், பாராமெடிக்கல் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கலாம், பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல நம்மளால வேலை பார்க்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்சில மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிக்கலாம், அதாவது மாஸ்டர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எம்பிஏல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உங்களால படிக்க முடியும். நெக்ஸ்ட் பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் ரிசர்ச் உங்களால படிக்க முடியும். பிஹெச்ல படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பிஹெச்டியில் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பிஹெச்டி இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படி இல்லைன்னா பேத்தாலஜி உங்களால பண்ண முடியும். ஸோ சேலரின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 2.5 லட்ச ரூபாயில இருந்து 4.5 லட்ச ரூபாய் பெர் ஆனம் வரை உங்களுக்கு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாயில இருந்து 8 லட்ச ரூபாய் பெர் ஆனம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ராட் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்ராட்ல இருக்கு. தாராளமா இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியா உங்களால அப்ராட் போக முடியும். அப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப லோ ஃபீஸ்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எங்கெல்லாம் அட்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஃப்ரீயாவே கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கறதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு கோர்ஸை பத்தி டீடைல்ஸா பார்ப்போம். தேங்க்யூ.